here with you. எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை, உங்க கூட இருப்பது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம். I'm so grateful to dear pastor and family for the warm welcome and the great hospitality. நான் போதகருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன், அவங்களுடைய அன்புக்கும் அவங்க உபசரணைக்கும். It's only by God's grace I could be here and share from God's word. இது ஆண்டவருடைய கிருபை மாத்திரமே என்னை இந்த இடத்துல நிலைநிறுத்தி இருக்கிறது. So I'm so happy that you remember what I speak. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நான் பேசின எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க. Some places I see English messages with the translation can become little boring to people. சில இடங்கள்ல ஆங்கில செய்தி மொழிபெயர்க்கப்படும் போது ஜனங்களுக்கு அது போர் அடிக்கும். But here I don't think you feel bored, maybe sometimes. நான் அப்படி உணரல, ஒருவேளை நீங்க உணர்ந்திருக்கலாம், ஆனா நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க எல்லாரும். But however you listen and remember, that's great. நீங்க ரொம்ப கூர்மையா கவனிக்கிறீங்க, அதை ஞாபகத்துல வச்சிருக்கீங்க. That's a good sign actually. அது ஒரு நல்ல அடையாளம். That's good sign of good people. அது நல்ல மக்களுடைய நல்ல அடையாளம். I invite your attention to Garden of Gethsemane this evening. இந்த இரவிலே கூட உங்கள் எல்லாரையும் நான் கெத்செமனேக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன். The title for this evening message is The Necessity of Gethsemane. இந்த இரவிலே செய்தியின் தலைப்பு என்னவென்றால் கெத்செமனியின் அவசியம். Please turn your attention to Gospel according to Matthew chapter 26 verses 36 to 46. என்னோடு கூட உங்கள் கவனத்தை தயவு செய்து மத்தேயு 26வது அதிகாரத்திலே 36 இருந்து 46 உள்ள வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கலாம். Kindly read somebody. Yeah. என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் சீசரிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீடரிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இழைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவியனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேளை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். ஆமென். Thank you. Let's prayerfully meditate from this passage. இந்த பகுதியிலிருந்து நாம் ஜெபத்தோடு தியானம் பண்ண போகிறோம். Gethsemane was a olive garden in Mount Olives. கெத்செமனே என்பது ஒரு ஒலிவ தோட்டம், சீனாய் மலையில உள்ள ஒரு ஒலிவ தோட்டம். It means olive press. Olive press, chuck, olive press. ஒலிவ பழங்கள் உள்ள இடம். Olive press means ஒலிவ எண்ணெயை olive ஒண்ணே உண்டாக்க ஒலிவ எண்ணெயை எடுக்கிற அந்த ஸ்தலம். Okay. Chuck. அது ஆட்டி எடுக்கிற அந்த இடம். Okay. Yeah. So in Gethsemane means olive press means where olive fruits become olive oil which go through the press and the shape changes, that it get transformed from olive fruit to olive oil. இந்த கெத்செமனே என்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒலிவ பழங்களை எடுத்து அதை பிசைந்து அதை ஒரு எண்ணெயாக அதை மறுரூபப்படுகிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இடம் அது. That is the meaning of the word Gethsemane. அந்த கெத்செமனே என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். So based on that I want to focus on the Gethsemane experience.
அதை மனதில் வைத்து கெத்செமனே அனுபவத்தை குறித்து உங்களோட பேச விரும்புகிறேன். Jesus Gethsemane is a place of transformation. இயேசு கிறிஸ்துவுக்கு கெத்செமனே என்பது ஒரு மறுரூபத்தின் அனுபவமா இருந்தது. It's a place of exchange. இது ஒரு பரிமாணத்திற்குரிய அனுபவமா இருந்தது. It's a place of knowing God. இது தேவனை அறிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவமா Of இருந்தது. course, it's a place of prayer, but the prayer is something very special there. இது உண்மையாகவே ஜெபத்தின் இடம்தான். ஆனால் இதிலே ஜெபத்தை காட்டிலும் अनेक காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. I think last time when I came, I told you, William Barclay said, when you pray, remember three things. வில்லியம் பாக்லே சொன்ன ஒரு வார்த்தைகளை நான் உங்களோடு சொன்ன மூன்று காரியங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். God's love which wants to give you the best. ஆண்டவர் நீங்கள் உங்களுடைய முதல் தரமானவற்றை கொடுக்க விரும்புகிறார். God's knowledge which knows the best for you. ஆண்டவருடைய அறிவு உங்களுக்கு எது சிறந்தது என்பது அவருக்கு தெரியும். And God's wisdom which can do the best for you. ஆண்டவருடைய ஞானம் என்பது உங்களுக்கு சிறந்ததை செய்கிறது. It's only God knows what is really best for you. இது ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும் உங்களுக்கு எது தேவை என்பது. Because only God can give you the best, only God knows the best, only God can do the best. It's good to align with God's will. கர்த்தருக்கு மாத்திரம் தான் தெரியும் உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்னு. ஆனா அது எப்பொழுது நீங்க தேவனோடு இணைந்திருக்கும் போது மாத்திரம் தான் அது நடைபெறும். It's not about what you pray or how long you pray. இது நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம், எவ்வளவு அதிகமா வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் என்பது அல்ல. It's all about whether your prayer is pleasing to God. இது தேவனை நம்முடைய ஜெபம் பிரியப்படுத்துகிறதா இருக்கிறதா? It's all about how your prayer can contribute God's kingdom. உங்களுடைய ஜெபம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எத்தனை நன்மைகளை கொண்டு வருகிறது. It's all about how your prayer can glorify God's name. இது தேவனுடைய மகிமையை உங்களுடைய ஜெபம் எவ்வளவாய் கொண்டு வருகிறது என்பதை குறிக்கிறது. What led Jesus to Gethsemane? கெத்செமனேக்கு எது தேவனை இயேசு கிறிஸ்துவை நடத்தியது? Jesus understood that without having a Gethsemane experience, he cannot face the cross. இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாய் தெரியும் ஒரு கெத்செமனே அனுபவம் இல்லாமல் சிலுவையை நாம் எதிர்கொள்ள முடியாது. He understood without the Gethsemane he cannot overcome the cross. இயேசுவுக்கு நன்றாய் தெரியும் கெத்செமனே அனுபவம் இல்லாமல் சிலுவையை எதிர்கொள்ள முடியாது. He understood without Gethsemane he cannot accomplish the mission of the Father. கெத்செமனே அனுபவம் இல்லாமல் பிதாவினுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற முடியாது என்பது So இயேசுவுக்கு for தெரியும். you Gethsemane is a place of prayer. நான் அறிந்து கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் கெத்செமனே அது ஒரு ஜெபத்தின் அடையாளம். It's a place of praying according to God's will. இது தேவ சித்தத்தின் அடிப்படையிலே ஜெபிக்கிற ஜெபம். What is prayer according to God's will? தேவ சித்தத்தின் அடிப்படையிலே ஜெபிக்கிற ஜெபம் என்றால் என்ன? What is the will of God when we pray? நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய சித்தம் என்ன? The will of God means prayer which is pleasing to God. தேவனுடைய சித்தம் என்னன்னா அவருக்கு பிரியமா இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம் நம்முடைய ஜெபம். தெய்வத்தின் பிரயோஜனம் உள்ளது. We pray what can be useful for God. தேவனுக்கு எது பிரயோஜனமா இருக்குதோ எது பிரயோஜனப்படுமோ அதுதான் உண்மையான ஜெபம். Praying according to the expectation of God. தேவனுடைய எதிர்பார்ப்புகளின் அடிப்படையில் ஜெபிப்பதே ஒரு உண்மையான ஜெபம். Prayer which can bring glory to God. எது உண்மையான ஜெபம் என்றால் நாம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை வர பண்ணுகிற ஜெபமே உண்மையான ஜெபம். Prayer which can bring blessing to other people. நம்முடைய ஜெபம் பிறருக்கு நன்மையை உண்டாக்க வேண்டும். Such prayers are prayers according to God's will. அதுதான் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் உள்ள ஜெபம். Usually we pray for things which can benefit us. நாம் எப்படி ஜெபிப்போம்னா நமக்கு எது நன்மை உண்டாக்குமோ அப்படி ஜெபிப்போம். Prayer which we pray for things which can make us more comfortable in our life. நம்ம எது நமக்கு நல்ல சுகமா அழகா இருக்குதோ அதை பத்தி தான் நம்ம அதிகமா ஜெபிப்போம். We pray to live without much troubles. நம்ம ஆண்டவரே எந்த பிரச்சனையும் இல்லாம நான் வாழணும்னு சொல்லி ஜெபிப்போம். Most of our prayers are self-centered. நம்மளுடைய ஜெபத்தெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே சுயநலமா தான் இருக்கும். எனக்கு தரணுமே, give me Lord. எனக்கு தரணும் ஆண்டவரே. Bless me Lord. என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless my family Lord. என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. It's more about me and mine in the prayer. இது என்ன பற்றியும் எனக்குரியவைகளை பற்றியுமா இருக்கிறது. For many people prayer is a medium to accomplish all their desires or to meet all their needs. சிலருக்கு ஜெபத்தை ஒரு கருவியா நினைக்கிறாங்க, அதை பயன்படுத்தி தங்களுடைய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். So how are we usually praying? How is your prayer life?
நீங்க எப்படி ஜெபிக்கீங்க? இங்க வந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்க விரும்புறேன், நீங்க உங்க ஜெப வாழ்க்கையில எப்படி ஜெபிக்கிறீங்க? For some people, prayer is a medium to force God to do what they want. சிலருக்கு ஜெபத்தை ஒரு கருவியா பயன்படுத்தி தேவனை ஊந்தி தள்ளி தன்னுடைய சித்தத்தை செய்யணும்னு நினைக்கிறாங்க. For some people, prayer is a way which they gain what they need. சிலர் நினைக்கிறாங்க தேவனுடைய திட்டத்தை மாற்றி அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி. For some people, prayer is how they receive God's help to overcome their problems or get out of their problems. அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு தேவனுடைய உதவி பெறுவதற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். There was one man, he was very confused with the two ways, which way to choose. ஒரு மனிதன் இருந்தான், அவனுக்கு முன்பதாக இருக்கப்பட்ட ரெண்டு வழிகளின் நிமித்தம் அவன் குழம்பி போயிருந்தான். So he was doing, tossing the coin. அவன் தன்னுடைய கைகளில் இருக்கிற நாணயத்தை சுண்டி அவன் போட ஆரம்பித்தான். So he was keep doing the tossing. அவன் காயினை சுண்டி சுண்டி அவன் போடுகிறான். And somebody saw it and asked him, why are you continue to do this? Once you done that is enough. ஒரு தடவை போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும்ல என்ன வருதுன்னு, ஏன் தொடர்ந்து And பண்றீங்க? he said, when the head comes, I want to go to the right, and the tail comes, I want to go to the left. தலை வரும்போது நான் வலது பக்கம் போக விரும்புறேன், டெயில் வரும்போது நான் இடது பக்கம் போக விரும்புறேன். But always the head comes, but I want to go to the left. எப்ப பார்த்தாலும் தலையே வருது, நான் எப்படி நான் லெஃப்ட் போக விரும்புறேன், நான் ரைட்ல போக வேண்டியது வருது. So I'm waiting for the tail to come so that I can go to the left. நான் அடிக்கடி போட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் எப்பண்டா டெயில் வரும், டெயில் வந்த பிறகு தான் நான் என்னுடைய விருப்பத்தின்படி லெஃப்ட் சைடு போக முடியும். Already he made certain plan in his mind, and he is forcing this, or he is like forcing God to do what he wanted to do. அவனுடைய மனதில் ஆல்ரெடி ஒரு விருப்பம் இருக்குது, அது நிறைவேறுவதற்காக அவன் மறுபடியும் போட்டு கொண்டிருக்கிறான், அவனுடைய மனதின் விருப்பம் நிறைவேறுவதற்காக. Some people pray like that. They already decided something, they made some plan, they want God to do what they wanted. சிலருக்கு அப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கையில இருதயத்துல நிறைச்சது நடக்கணும், அதுக்காண்டி ஜெபிச்சிட்டே இருப்பாங்க, தேவனுடைய விருப்பம் நிறைவேறுவதற்காக அல்ல. But here Jesus says, not as I wish or what I wish. ஆனா இயேசு சொன்னார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. Jesus says, my soul is overwhelmed with the sorrow to the point of death. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. He said, if possible, take this cup away from me. இயேசு கிறிஸ்து சொன்னார், கூடுமானால் இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்களைக்கு போடுவோம் ஆண்டவரே. But Jesus says, if not, let it be your will. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். There is a shift from his will to God's will. இங்கே ஒரு நம்மளை பரிமாணத்தை பார்க்கிறோம், அவருடைய சித்தத்திலிருந்து கர்த்தருடைய சித்தம். The real Gethsemane experience will give us a shift. கெத்செமனே அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை அடுத்த நிலைமைக்கு மாற்றுகிறது. When we really understand the plan of God, the purpose of God, how this can accomplish God's will, we will shift from our will to God's will. நீங்கள் உண்மையாக தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய வெளியேற பெற்ற உன்னத அழைப்பையும் நீங்கள் அறிவீர்கள் என்றால் இந்த கெத்செமனே அனுபவம் உங்களை ஒரு தளத்திலிருந்து தேவனுடைய சித்தத்திற்கு நேராய் நடத்தும். From our desires to God's desires, there should be a shift. நம்மளுடைய விருப்பத்திலிருந்து கர்த்தருடைய விருப்பத்திற்கு நேராய் நம்மை நடத்தும். Instead of what I will get, we should think what God will get through my prayer. நான் எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை விட்டு என்னாலே தேவனுக்கு என்ன கிடைக்கும் என்பது நம்முடைய ஜெபமாய் மாறும். Hannah was blessed with the most blessed or anointed son. அன்னாளை பத்தி உங்களுக்கு தெரியும், அன்னாள் மிகவும் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண் குழந்தையை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. Yesterday in ladies meeting there I spoke about Hannah's prayer. நேற்று இரவுல பாமாக்கா வீட்டு கூட்டத்திலே இந்த அன்னாளுடைய சரித்திரத்தை நாம் படித்தோம். When Hannah prayed, if you give me a son, I will give him back to you, that really got the attention of God. ஒரு மலடியாகிய அன்னாள் சொல்லுகிறாள், நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அதை திரும்ப உமக்கே தருவேன். அது தேவனுடைய இருதயத்தை திருப்பியது. And also she said, I will give him his whole life for your ministry and he will grow as a Nazirite. அவள் சொன்னால் அவள் வாழ்நாள் முழுவதும் உமக்காய் இருப்பான், அவன் ஒரு நசரேனாக இருப்பான். So that I think that prayer really got the attention of God. அது தேவனுடைய கவனத்தை ஈர்த்தது. I think that prayer stopped God. அந்த ஜெபம் தான் தேவனை நிறுத்தியது. That prayer moved the heart of God. அந்த ஜெபம் தேவனுடைய இருதயத்தை அசைத்தது. That prayer pleased God. தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமாய் இருந்தது. God understood this is a prayer according to my heart. இதுதான் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஜெபம் என்பதை தேவன் அறிந்து கொண்டார். She is not just praying for a son who can take care of her rest of her life. அவள் ஒரு மகன் எனக்கு வேண்டும், அவன் என்னை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் ஜெபிக்கவில்லை. She is praying for a son who can glorify my name.
என்னுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருகிற ஒரு மகன் வேண்டும் என்று அவள் ஜெபிக்கவில்லை. That is the prayer according to God's will. அவளுடைய ஜெபம் எப்படி இருந்தா தேவனுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு ஜெபமா Hannah இருந்தது. understood more than what I need, more than what need through me. அன்னாளுக்கு தெரியும் எனக்கு என்ன தேவை என்பது முக்கியமல்ல, என்னை கொண்டு என்ன தேவை என்பது அவளுக்கு தெரியும். How my prayer can bless others. என்னுடைய ஜெபம் பிறருக்கு எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு That வரும். is the reason Jesus says, if I die, if my crucifixion can benefit the humanity, let it be done at any cost. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னால், நான் மரிப்பது அது மனுக்குலத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தால் அது என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. That Jesus said, doesn't matter how hard it is, what price I have to pray for it, pay for it, let it happen, I surrender. அது எவ்வளவு கடினமானதா இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கொடியதா இருந்தாலும் பரவாயில்ல, இது உம்முடைய சித்தத்தின்படி இருந்தால் அது அப்படியே ஆகட்டும். Actually, it was Jesus' prayer life kept him in the will of God till this moment. இதுவரைக்கும் இந்த பழைய அதிகாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இயேசுவை அவருடைய ஜெப வாழ்க்கை தான் தேவனுடைய சித்தத்துக்கு நேரா வழி நடத்தியது. After Jesus fed 5,000, more than 5,000 people with the 5 loaves and 2 fish. ஆண்டவர் 5000க்கு மேற்பட்ட ஆண்களை 5 அப்பமும் 2 மீன்களை கொண்டு போஷித்த பிற்பாடு People were making a plan to make him as the king. ஜனங்களுக்கெல்லாம் ஒரே ஆசை, இயேசுவை ராஜாவா மாத்திரணும். That was a great offer. அது ஒரு பெரிய ஒரு ஆஃபர். It was a great opportunity. அது ஒரு நல்ல வாய்ப்பு. But what did he do? ஆனா இயேசு என்ன செய்தார்? He understood this offer and the opportunity can deviate me from the will of my father. In order to resist it and overcome it, he went to the top of the mountain. இயேசு என்ன பண்ணார் பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் விட்டுட்டு மலைக்கு ஓடிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த எல்லா காரணங்களும் என்ன தேவ சித்தத்தை விட்டு திசை திருப்பி விடும் என்பது. That his prayer life kept him in the right track. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கை பிதாவினுடைய சித்தத்தின் மையத்தில் அவரை நிலைநிறுத்தியது. So here in Gethsemane also Jesus want to be in the will of God, so he is praying. கெத்செமனே இடத்துல கூட இயேசு தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க விரும்பினார். It was Martin Luther who the father of reformation said like this. மார்ட்டின் லூதர் அநேக சரித்திரத்திலே புரட்சி ஏற்பட காரணமாக இருந்தவர் இப்படி சொல்லுகிறார். Pray as everything depends on you. Depends on God, and work as everything depends on you. ஜெபிங்க, தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் ஜெபிங்க, செய்யுங்க. உங்களுடைய Pray as everything depends on God means we pray and believe that without God this cannot happen. நமக்கு தெரியணும் தேவனை அல்லாம ஒண்ணும் செய்ய முடியாது, அதனால உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று ஜெபிக்க And வேண்டும். also work as everything depends on you means God cannot accomplish his plan without your cooperation. ஜெபிங்க, ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்தின்படி மாறணும் ஜெபிங்க, ஏனென்றால் உங்களுடைய அனுமதி இல்லாமல் தேவனால உங்களை பயன்படுத்த முடியாது. Means praying aligning with God's will. ஜெபம் என்பது நம்மை தேவனோடு இணைத்து விடுகிறது அவருடைய சித்தத்துக்குள்ளாக. So as I share more about prayer according to God's will, we need to examine our prayer life. நான் தேவனுடைய சித்தத்தின் ஜெபத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். So first thing for Gethsemane, for Jesus Gethsemane is exchange of his will to God's will. முதலாவது தேவனுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கெத்செமனே அனுபவம் அவருடைய சித்தத்திலிருந்து பிதாவினுடைய சித்தத்திற்கு மாற்றி சென்றது. The next thing about Gethsemane is being empowered to do the will of God. இரண்டாவது கெத்செமனே அனுபவம் நம்மை ஒரு உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய சித்தத்தை செய்ய. He understood with his own might, his own strength, he cannot do the will of God. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் தன்னுடைய பலத்தினாலே தன்னுடைய ஸ்திராணியினாலே தேவனுடைய சித்தத்தை செய்து முடியாது. In Luke 22 we read angels helped him, came down and strengthened him. லூக்கா 22வது அதிகாரத்திலே பார்க்கிறோம் தேவ தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள். The Gethsemane is the place we receive the strength of God. கெத்செமனே என்பது தேவனுடைய பலத்தை பெறுகிற இடம். Prayer room is the place we receive the power of God. Prayer room is the place where we receive the power of God. ஜெப அறை என்பது தேவனுடைய பலத்தை பெறுகிற இடம். And also prayer is Gethsemane is the place of preparation. இன்னொரு காரியம் உண்டு, கெத்செமனே என்பது நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. Why should Jesus prepare? ஏன் இயேசு ஆயத்தப்பட வேண்டும்? After Gethsemane he is going to be arrested. கெத்செமனேக்கு பிற்பாடு அவர் கைது செய்யப்பட போகிறார். He is going to be physically tormented. அவர் சரீர ரீதியாக अनेक பாடுகளை சகிக்க போகிறார். They will give him a crown with the thorns. அவர்கள் முள்களினாலே ஒரு கிரீடத்தை அவருக்கு கொடுக்க போகிறார்கள். They will beat him.
இயேசுவை வாரினால் அடிக்க போகிறார்கள். His flesh will be scattered. அவருடைய சரீரம் கிழிக்கப்பட போகிறது. The blood will ooze from his body. அவருடைய சரீரத்தில் இருக்கிற இரத்தங்கள் எல்லாம் வெளியே போக போகிறது. He will go through unbearable pain. சகிக்க முடியாத ஒரு பாடுகளுக்குள்ளாய் அவர் போக The வேண்டியது. soldiers will spit on his face. போர்ச்சேவர்கள் அவருடைய முகத்திலே துப்புகிறார்கள். In order to endure all this physical pain, he needs strength from God. இந்த எல்லா பாடுகளிலும் நிலைத்து நிற்பதற்கு தேவனுடைய பலன் அவருக்கு அவசியமாக இருந்தது. Not only physical struggles, mentally he is going to be tortured with all the blasphemies, all the complaints and accusations. அவர் சரீர ரீதியாக மாத்திரமல்ல, ஜனங்களுடைய நிந்தையான சொற்கள் அவச்சொற்கள் நிமித்தமாக மன ரீதியாகவும் அவர் போதை ஒரு பிரச்சனைக்குள்ளாக போக வேண்டியது இருந்தது. Not only that, his own disciples are going to abandon him. அது மாத்திரம் அல்ல, அவர் கூடயே இருந்த சீடர்கள் கைவிட போற ஒரு நேரம் வரப்போகிறது. Immediately after the arrest, they all ran away. இயேசுவை கைது சென்ற அடுத்த நிமிடத்திலே சீடர்கள் எல்லாரும் இயேசுவை கைவிட்டார்கள். He was left alone. அவர் தனித்து விடப்பட்டார். And also he heard Peter repeatedly denying him. ஆனால் அவர் கேள்விப்படுகிறார் பேதுரு தொடர்ந்து இயேசுவை மறுதலிக்கிறதை. And also he saw somebody is taking a sword and cutting somebody's ear. Means acting against what he taught. இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்ததுக்கு உபதேசத்திற்கு மாறாக அங்க ஒருவன் போர்ச்சேவருடைய காதை வெட்டுகிறதை பார்க்கிறோம். And soon later, very soon he will hear one of his disciples commit suicide. பிற்பாடு அவர் இயேசு கேள்விப்படுகிறார் அவருடைய சீடர்களில் ஒருவன் தற்கொலை செய்து கொண்டதை. All these heartbreaking, disappointing incidents, one after another. இது எல்லாம் அவருடைய இருதயத்தை ஒன்றின் பின் ஒன்றாக இருதயத்தை அசைத்தது, உடைத்தது. Gethsemane is the place Jesus seriously prepared himself to hear all this news and face all this crisis. இந்த கெத்செமனே தான் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள, இந்த சத்தங்களை எல்லாம், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மேற்கொள்வதற்கு ஒரு புதிய பலனை கொடுத்தது. We don't know what all the challenges and crises waiting for us in tomorrow. அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு முன்பதாக நாளைக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. Physical struggles will be there. சரீர ரீதியாக பிரச்சனைகள் உண்டு. Mental agonies will be there. மன ரீதியான குழப்பங்கள் அழுத்தங்கள் உண்டு. Many disappointing things can happen. நீங்கள் சோர்ந்து போகத்தக்கதான சூழ்நிலைகள் வரலாம். But a person who has a serious Gethsemane experience on a daily basis will not run away. ஆனால் ஒரு மனிதன் உண்மையாகவே தினந்தோறும் இந்த கெத்செமனே அனுபவத்திலே ஜெபத்திலே உண்மையாயிருப்பான் என்றால் அவன் சோர்ந்து போவதில்லை. Will not become ashamed in public. அவன் ஒரு நாளும் வெளியரங்கத்திலே வெட்கப்பட்டு போவதும் இல்லை. So Gethsemane is very, very unavoidable to move forward and fulfill the plan of God. எனவே தான் நான் சொல்லுகிறேன், கெத்செமனே தவிர்க்க முடியாதது தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக. So that is Jesus Gethsemane. அதுதான் இயேசு கிறிஸ்து கெத்செமனேல செய்தார். It's a place of exchanging his will to Father's will. இது தேவனுடைய சித்தத்திற்கு நேராக அவருடைய சித்தத்தை விட்டு தேவ சித்தத்துக்கு வருவது. It's a place of receiving God's power to do the will of God. இது தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்வது. It's a place of preparation to face the cross. இது தேவனுடைய பலத்தை பெற்று அவருடைய தன்னை ஆயத்தப்படுத்தி அந்த சூழ்நிலைக்குள்ளே போவது. Now in next 3 minutes, let me mention about disciples Gethsemane. சீடர்கள் இந்த கெத்செமனேல எப்படி இருந்தார்கள் என்பதை அடுத்த ஒரு 3 நிமிடங்கள் உங்களோடு பேச விரும்புகிறேன். What are they doing? அவர்கள் என்ன பண்ணாங்க கெத்செமனேல? சொல்லுங்க. They love Gethsemane. அவங்களுக்கு ரொம்ப கெத்செமனே பிடிக்கும். Why? ஏன் சொல்லுங்க? It's a nice place to sleep. அது நல்ல தூங்குறதற்கு ஒரு நல்ல இடம். Jesus loves Gethsemane. Why? இயேசுக்கு கெத்செமனே பிடிக்கும். ஏன் சொல்லுங்க? Gethsemane will equip him to face the cross and overcome the cross. ஏனென்றால் கெத்செமனே அவரை ஆயத்தப்படுத்தி அவளை பலப்படுத்தி சூழ்நிலைகளை மேற்கொள்ள செய்கிறது. But disciples also loves Gethsemane. ஆனால் சீடர்களுக்கும் கெத்செமனே பிடிக்கும். Because they can peacefully rest and relax. அவர்கள் சமாதானத்தோடு நித்திரை செய்யலாம் அங்கே. Jesus repeatedly warned them, watch and pray, watch and pray. இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து அவர்களிடத்தில் சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள். Each time Jesus called them, woke up them, they turned to the other side and slept again. இயேசு வந்து அவர்களை திட்டி சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபியுங்கள். அவர்கள் திரும்பி அடுத்த பக்கமாய் படித்துக் கொண்டார்கள். It's like some children morning, the mother or father will come and wake them 4 o'clock or 3 o'clock, get ready, study, today you have exam. Then they will say, mom, after 10 minutes, after half an hour. So they will keep sleeping.
இது நம்முடைய குடும்பத்துல நடக்கிறது மாதிரி இருக்கு. நம்முடைய பிள்ளைங்களுக்கு அதிகாலையில எக்ஸாம் இருக்கும்போது 3 மணி 4 மணிக்கு மகனே எழும்பி இருந்து சொல்லும்போது அவன் சொல்லுவான், அம்மா 10 நிமிடம் படுத்துக்கிறேன் அப்படி சொல்லி அடுத்த பக்கம் திரும்பி படுத்துக் கொள்கிறது. Alarm will ring, we will stop the alarm and sleep again. அலாரம் அடிக்கும் போது அலாரத்தை ஒரு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் படுத்துக்கிறது. And we will not study and go for exam. நம்ம படிக்காமலே எக்ஸாமுக்கு போக விரும்புறோம். And after the exam we will get a எக்ஸாம் முடிஞ்ச பிற்பாடு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டத்தை கொண்டு வருகிறோம். So they ignored warnings given by the Lord. தேவனிடத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. They did not use the opportunity. அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. They enjoyed resting and sleeping. அவர்கள் தங்களுக்குள்ள சௌகரியத்திலே சுகபோகமாய் நல்லாய் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். The failure to pray in Gethsemane brought many failures. கெத்செமனேயிலே ஜெபிக்காமல் இருப்பது அநேக தோல்விகளுக்கு காரணமாய் வித்திட்டது. You want to know more about that? Let me quickly mention one by one. சில காரியங்களை நீங்கள் அதை அறிந்து கொள்ளும்படியாக ஒரு சில இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். So because they did not pray in Gethsemane, they took the sword and cut somebody's ear. அவங்க கெத்செமனேயிலே ஜெபிக்காததினாலே பட்டயத்தை எடுத்து ஒருவனுடைய காதை வெட்டுகிறார்கள். Because they did not pray and prepare in Gethsemane, they run away from Jesus. அவர்கள் கெத்செமனேயிலே ஜெபிக்காதனால தேவனை விட்டு தூரம் போகிறார்கள். Because they did not pray, Peter denied Jesus. அவர்கள் கெத்செமனேயிலே ஜெபிக்காதனால பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறார். Failure after one after another. தோல்விக்கு அடுத்து தோல்வி, தோல்விக்கு மேல் தோல்வி. If they had really prepared, they would not have run away. அவர்கள் உண்மையாகவே கெத்செமனேயிலே ஆயத்தப்பட்டிருந்தார்கள், அவர்கள் ஓடி இருக்க மாட்டார்கள். If Peter had really prayed and prepared, he would not have denied, rather he would have testified. உண்மையாகவே பேதுரு ஆயத்தத்தோடு ஜெபித்திருந்தானால் அவன் நிச்சயமாக அந்த சோதனையை ஜெயித்திருப்பான். But story is not over. ஆனால் கதை இதோடு முடியவில்லை. In book of Acts we see Gethsemane became their constant experience. கெத்செமனே என்பது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பார்க்கிறோம், அது தொடர்ச்சியான அனுபவம். I call Gethsemane as a prayer according to God's will. நான் சொன்னேன் கெத்செமனே என்பது தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிப்பது. It's more than a place, it's about an experience. இது ஒரு இடம் மாத்திரமல்ல, இது ஒரு அனுபவம். It's all about a spiritual discipline. இது ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கம். It's all about a daily habit. இது தினசரி அனுபவம். So in book of Acts we see disciples having constant Gethsemane experience. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பார்க்கிறோம் தேவனுடைய சீடர்கள் தினம்தோறும் இந்த கெத்செமனே அனுபவத்தில் இருந்தார்கள். That prayer life totally made them absolutely different. அந்த ஜெப வாழ்க்கை, அந்த கெத்செமனே அனுபவம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அவருடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. Even the Sanhedrin really amazed by seeing the wisdom of Peter and John. எனவே தான் சங்கரித்தார் எல்லாரும் கூடி சொன்னாங்க, அவர்களுடைய பேதுருவனுடைய யோவானுடைய ஞானத்தை கொண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். So Gethsemane is very necessary. கெத்செமனே என்பது எல்லாருக்கும் இன்றியமையாதது. If you want to face your tomorrow, you have to have a Gethsemane today. நாளைய தினத்தை நீங்கள் எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்கள் கெத்செமனேக்கு வந்துதான் ஆக வேண்டும். If you have a very serious Gethsemane experience where you exchange your will with God's will, definitely you can face tomorrow's crosses. உண்மையாகவே நீங்கள் ஆயத்தப்பட்டு ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஆயத்தப்பட்டால் நீங்கள் நாளைய தினத்திலே வெற்றியை சந்திக்கலாம். Let me conclude my words here. Time is up. என்னுடைய வார்த்தையை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன், நேரம் அதிகமானதினால். Would you close your eyes with me? கண்களை மூடுவோமா? Before we leave the church, let's take a decision. God, I want to have a Gethsemane experience on a daily basis. சபையை விட்டு நாம் போவதற்கு முன்பதாக ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே எனக்கு இந்த கெத்செமனேயின் அனுபவம் தினம்தோறும் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. God, let my prayer not be self-centered, rather God-centered. ஆண்டவரே என்னுடைய ஜெபம் ஒரு சுயநல ஜெபம் உள்ளதாய் மாறிவிடக் கூடாது. Lord, not my will or my desire or my dreams, rather let your will and your plans be accomplished through my life. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய திட்டங்களோ என்னுடைய விருப்பங்களோ என்னுடைய தரிசனங்களோ அல்ல, உம்முடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறட்டும். God, give me your strength to do your will. ஆண்டவரே உம்முடைய பலத்தை எனக்கு தாருங்கள், அப்பொழுது நான் உம்முடைய சித்தத்தை செய்வேன். God, prepare me to face my tomorrows. ஆண்டவரே நாளைய தினத்தை சந்திப்பதற்கு என்னை இப்பொழுதே ஆயத்தப்படுத்துவீராக. God, help me not to fail anymore in my prayer life. ஆண்டவரே என்னுடைய ஜெப வாழ்க்கையிலே நான் இனி ஒரு நாளும் தோற்காதபடி எனக்கு உதவி செய்யும். God, you gave me sufficient time and plenty of opportunities, but I terribly failed. Forgive me. ஆண்டவரே எனக்கு அநேக நீங்க வாய்ப்புகளை கொடுத்தீங்க, அநேக நேரங்களை கொடுத்தீங்க, ஆனா நான் அநேக நேரம் தோற்று போயிருக்கிறேன் ஆண்டவரே. God, I want to pray and prepare to face the enemy. ஆண்டவரே நான் தோற்று போய் எனிமியை மேற்கொள்வதற்கு சத்துருவை மேற்கொள்வதில் நான் தவறிவிட்டேன். Lord, I surrender my life at your feet. இந்த இரவு வேளையிலே என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் உம்முடைய பாதத்தில்.
In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya. Sincerely thank you, Pastor Ayya, for the opportunity. I really enjoyed the time with you. God bless you. தேங்க்யூ. அருமையான செய்தி கேட்டோம். கெத்செமனே என்பது நம்ம இயேசு ஜெபித்தார். பிதாவின் சித்தத்துக்கு அவர் முகங்குப்புற விழுந்து, என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக. அநேக வேளையில் நம்ம விருப்பம், நம்ம ஆசை அதுதான் நிறைவேறக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்காக ஜீவன் கொடுத்தீங்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே நான் உம்முடைய சித்தத்தை செய்யணுமே என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபந்தான் கர்த்தர் விரும்புகிற அங்கீகரிக்கிற ஜெபம் என்று கேட்டோம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கடந்து போவோம். பாஸ்டர் அஜித் ஜார்ஜ் அவர்களுக்காக, அவர்களோடு வந்திருக்கிற பிரதர் பிரவீன்காக, தம்பி தீமோத்தேய்க்கா என்னுடைய மகனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தர் மீண்டும் அவர்களை ஏற்ற நேரத்தில் நம்முடைய சபைக்கு கொண்டு வந்து இதை போல் அருமையான ஆழமான சத்தியங்களை கேட்க கர்த்தர் ஆண்டவர் சித்தமான நேரத்தில் அவர்களை கொண்டு வர நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அவங்க கேரளாவில் ஒவ்வொரு நாளும் டிவியில் அதிகாலையில் அவங்க செய்தி கொடுக்காங்க, புது புது செய்திகளை. அது கேரளா மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். பைபிள் காலேஜில் அவங்க செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த 2 நாட்கள் மத்தியில் வந்து ஊழியம் செய்து அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் அவங்களை மே காட் பிளஸ் ஹிம் மோர் அண்ட் மோர். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகும். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே, நீங்கள் 2 நேற்றும் இன்றும் இந்த ஒவ்வொரு உபவாச ஜெபம் 3 ஆராதனை இந்த இரவு கூட்டத்தில் நீங்கள் பல டாப்பிக்கில் வேதத்தின் தலைப்புகளிலே எங்களுடைய இந்த இரவில் கெத்செமனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கெத்செமனே ஜெப அனுபவத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாளைக்கு அடுத்த நாள் அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார். சீசர்களால் அவர் விலகி ஓட போகிறாங்க, காட்டி கொடுக்க போகிறாங்கப்பா. அவருடைய தலையில் முள்முடி சூட்டப்பட இருக்கிறது, கைகள் ஆணிகள் குத்தப்பட இருக்கிறது. ஆனால் யூதாஸ் காரியத்தை அவன் நன்று கொண்டு பல காரியங்கள், இது எல்லாவற்றுக்கும் முன்கூட்டியே அவர் தன்னை முழுமையாக பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஜெபித்து தேவ பலத்தை பெற்று அந்த சிலுவை பாடுகளிலே அவர் ஜெயித்தது, எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலே அவர் வெற்றி முழக்கம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் என்று வெற்றியோடு தன் ஜீவனை முடிப்பதை பார்க்கிறோம். நாங்களும் கூட ஆண்டவரே சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, அதிகாலையிலே ஜெபிக்க, குடும்பமாக ஜெபிக்க, பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க, சகோதர சகோதரிகள் அந்த ஐக்கிய ஜெபத்தை விடாமல் ஜெபிக்க ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்ய. ஏதாவது ஜெபம் நாங்கள் விட்டிருப்போம் என்றால், இரவு ஜெபமோ, குடும்ப ஜெபமோ, தனி ஜெபமோ, குழு ஜெபமோ எதையாவது விட்டிருப்போம் என்றால் மீண்டும் அதை நாங்கள் கண்டினியூ பண்ணி அந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ யாவருக்கு அனுக்கிரகம் பண்ணும். இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில ஜெபங்கள் சர்ச்சில் வியாழக்கிழமை இரவு ஜெபம் உண்டு, அது 2 வாரமாக இல்லை. அதுபோல் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மாலை ஆயத்த ஜெபம் உண்டு, அதுவும் இல்லை. மறுபடியும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சகோதரிகள் ஜெபம் அவங்க விடாமல் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சகோதரர்கள் நம்ம நினச்சிட்டோம், விட்டுட்டோம். அது நானும் ஒரு காரணம்தான். அதனால் நம்ம தொடர்ந்து ஜெபம், we will start the night prayer and group prayer continually. நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம், விட்டுறாமல் ஜெபிப்போம். ஜெபம் விடுறதுக்கு பல தடைகளை பிசாசு கொண்டு வருவான், அதை நம்ம பார்க்க தொடர்ந்து நம்ம கூடி ஜெபிப்போம். கர்த்தர் சபையில் பெரிய காரியம் செய்வார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாத ஜெபத்தை നമ്മുടെ പിതാവായ ദൈവത്തിൻ്റെ നിത്യ സ്നേഹവും രക്ഷിതാവും കർത്താവുമായ യേശു ക്രിസ്തുവിൻ്റെ മഹാകൃപയും പരിശുദ്ധാത്മാവിൻ്റെ പിരിയ സാന്നിധ്യവും നാം ഏവരോടും ഇന്നു മുതൽ എന്നേക്കും നമ്മുടെ കർത്താവിൻ്റെ മടങ്ങി വരുവരെയും ഇരിക്കുമാറാകട്ടെ. ആമേൻ. ഹല്ലേലൂയ.